நீங்களும் இதேமாரி பிசிபி டிசைன் தானே பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? ரொம்ப ரொம்ப ஈஸி தாங்க. இந்த பிசிபி டிசைன் தானே எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஃபுல்லாக தான் இந்த வீடியோவில் தான் நம்ம பார்க்க போகிறோம். பிசிபினா வந்து பிரிண்டட் சர்க்யூட் போர்டுன்னு சொல்லுவாங்க. இந்த பிரிண்டட் சர்க்யூட் போர்டில் நமக்கு ரெசிஸ்டர், கெப்பாசிட்டரு, இண்டக்டர், சுவிட்சு, ஐசி, மாஸ்ஃபெட், பிஜேடி இந்த மாதிரி நிறைய காம்பவுண்ட்ஸ்லாம் இருக்குது. ஸோ நமக்கு என்ன பிசிபி தேவையோ நம்ம ரெக்யர்மெண்ட் ஏற்ற மாதிரி நம்ம வந்து பிசிபி டிசைன் தானே நம்ம ஈஸியாக தானே பண்ணிக்கலாம். இந்த பிசிபி டிசைன் மேக் பண்ணுறதுக்கு ஸோ என்னென்ன டூல் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம், எப்படி எப்படி பிசிபி டிசைன் தானே பண்ணுறாங்க, ஸோ நமக்கு எது எதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா கோர்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் கோர்ஸ் வந்து ஜாயின் பண்ணிக்காங்க, உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தானே இருக்கும். அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் இந்த பிரிண்டட் சர்க்யூட் போர்டை எப்படி டிசைன் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஃபுல் வீடியோ தானே நான் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ந்து பாருங்கள். நீங்கள் தான் இந்த பிசிபி டிசைன் பண்ணது அப்படின்னா ஸோ உங்களுடைய நேமும் இதில் மென்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ என்னுடைய நேம் வந்து பார்த்திங்கன்னா சந்துரு. வெல்கம் பேக் டு மை சிஎஸ் டெக்னாலஜி வேர்ல்டு. ஸோ இந்த பிசிபியில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிசிபியில் என்னென்ன காம்பவுண்ட்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு பேசிக்காக நான் வந்து ஃபுல்லாக வந்து சொல்ல போகிறேன். ஸோ இது எதனுடைய பிசிபின்னு பார்த்தீங்கன்னா கிளாப் சுவிட்சோட பிரிண்டட் சர்க்யூட் போர்டு தான். அதாவது டபுள் டைம் நீங்கள் கிளாப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல்இடி வந்து பிளிங்க் ஆகும். ஸோ இப்போ நான் என்னுடைய நேம் வந்து பார்த்தீங்கன்னா நான் எடிட் பண்ணிவிட்டேன். ஸோ எடிட் பண்ணிட்டு பிசிபி கூட அட்டாச் பண்ணிவிட்டேன். ஸோ இப்போ பிரிண்டட் சர்க்யூட் போர்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ என்னுடைய நேம் வந்து வியூ ஆகும். ஸோ அதை நீங்களே பார்க்கலாம். ஸோ இந்த பிசிபி டிசைன் வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிள் தாங்க. எனக்கு எலக்ட்ரானிக்ஸில் எதுவுமே தெரியாது, நான் வந்து டிசைன் பண்ண முடியும்னா கண்டிப்பாக உங்களால் பண்ண முடியும். நீங்கள் அதர் ஃபீல்டாக இருந்தால் கூட பரவாயில்ல, நீங்கள் எலக்ட்ரானிக்ஸ் ஸ்டூடெண்ட் அல்லது ஆனால் எலக்ட்ரானிக்ஸில் இன்ட்ரெஸ்டான ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் கூட உங்களால் பண்ண முடியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கேஏ கேட் வந்து ஃபஸ்ட்டு டவுன்லோட் பண்ணிக்காங்க. இந்த தான் வந்து பார்த்திங்கன்னா கேஏ கேட். நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிட்டதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் வந்து இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு லேப்டாப்பில் சிஸ்டம் இருந்தால் அதை இன்ஸ்டால் பண்ணிக்காங்க. ஓப்பன் பண்ணதோடனே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் வியூ ஆகும். ஸோ இந்த இடத்துல இந்த கிளாப் சுவிட்ச்ன்ற நேம் வந்து உங்களுக்கு வியூ ஆகாது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபைல்ன்றதை கிளிக் பண்ணிக்காங்க. ஃபைல்னு கிளிக் பண்ணி நியூ ப்ராஜெக்ட் வந்து கொடுத்துக்காங்க. ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா நான் கிளாப் சுவிட்ச்னு கொடுத்துட்டேன். ஸோ நீங்கள் என்ன ப்ராஜெக்ட் பண்ணுறீங்களோ ஸோ இந்த இடத்துல நீங்கள் ஈஸியாக வந்து டைப் பண்ணிக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ப்ராஜெக்ட் 1ன்னு சொல்கிறீங்கன்னா ஸோ நீங்கள் ப்ராஜெக்ட் 1னே டைப் பண்ணிக்கலாம். அதேமாதிரி நீங்கள் எந்த பிசிபி டிசைன் பண்ணுறீங்களோ அதோட நேம் வந்து டைப் பண்ணிக்கலாம். உங்களுடைய நேம் வந்து டைப் பண்ணிக்கலாம். டைப் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சேவ்ன்றதை வந்து கொடுத்துக்கோங்க. சேவ் கொடுத்துட்டு அப்புறம் கேன்சல் பண்ணிக்கோங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஸ்கிமேட்டிக் எடிட்டர், சிம்பிள் எடிட்டர், பிசிபி எடிட்டர், ஃபுட் பிரிண்ட் எடிட்டர், கர்பர் வியூவர், இமேஜ் கன்வெர்ட்டர், கால்குலேஷன் டூல்ஸ், டிராவிங் ஷீட் எடிட்டர், பிளக்இன் கான்டாக்ட் இமேஜ்னு சொல்லிட்டு உங்களுக்கு இந்த மாதிரி எல்லாமே வந்து வியூ ஆகும். ஸோ இதுலேருந்து நம்ம ஒன்றுனா வந்து எடிட் பண்ணணும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஸ்கிமேட்டிக் எடிட்டர். இந்த ஸ்கிமேட்டிக் எடிட்டரில் தான் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பிசிபியோடைய சிம்பிள் அண்ட் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன காம்பவுண்ட் சூஸ் பண்ணுறதுன்றதை வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு டயக்ராம் மாதிரி சர்க்யூட் டயக்ராம் தானே நீங்கள் இங்கே க்ரியேட் பண்ணிடுவீங்க. நான் ஆல்ரெடி சர்க்யூட் டயக்ராம் வந்து க்ரியேட் பண்ணிட்டேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய சர்க்யூட் டயக்ராம். ஸோ இதில் என்னென்ன காம்பவுண்ட்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இதனுடைய சிம்பிள், இந்த காம்பவுண்டில் என்னென்ன ஒர்க் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஸோ சைடில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சிம்பிள்ஸோடைய இதுன்னு இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரெசிஸ்டர் என்ன வந்தால் நீங்கள் ரெசிஸ்டர்னு டைப் பண்ணிங்கன்னா சரி, உங்களுக்கு ரெசிஸ்டருடைய சிம்பிள் வந்து வந்துடும். அடுத்து நீங்கள் இதேமாரி தான் உங்களுக்கு கெப்பாசிட்டர் வேணும் வந்தாலையும் ஸோ நீங்கள் கெப்பாசிட்டர் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ரெசிஸ்டருடைய யூஎஸ் சிம்பிள், யூகே சிம்பிள்னு 2 இருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு யூகே சிம்பிள். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஐசியெல்லாம் நம்ம சூஸ் பண்ணிக்கணும். இது வந்து பார்த்திங்கன்னா 555 ஐசி, NE555 ஏசி, அதாவது பார்த்திங்கன்னா ஆம்பிளிஃபையர் ஏசி. ஒவ்வொரு கம்பவுண்டாக தான் நம்ம இப்படி தான் சூஸ் பண்ணிக்கணும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா எல்இடி சூஸ் பண்ணிக்காங்க. எல்இடினா வந்து லைட் எமிட்டிங் டயோடு. ஸோ இது வந்து நான் சூஸ் பண்ணிட்டு ஸோ இப்படி நீங்கள் ஒன்ஸ் கிளிக் பண்ணிங்கனாவே சரி, உங்களுக்கு எத்தனை காம்பவுண்ட் வேணுமோ அத்தனை காம்பவுண்டுன்னு வந்துடும். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கிமேட்டிக்கில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம சிம்பிள்ஸ் வச்சு ஜஸ்ட்டு ஒரு கனெக்ஷன் கொடுத்துட்டு அந்த கனெக்ஷன்லாம் வந்து கரெக்டாக இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம சூஸ் பண்ணிடுவோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா MK1 இருக்கும். இந்த MKன்றது வந்து பார்த்திங்கன்னா மைக்ரோஃபோனு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா டிரான்சிஸ்டர் இருக்குது. டிரான்சிஸ்டர் தான் வந்து பார்த்திங்கன்னா BC547. அடுத்து இது 3 வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெசிஸ்டர். நீங்கள் எத்தனை நம்பர் ரெசிஸ்டர் எடுத்துக்கிறீங்களோ அதே வந்து ஸோ ரெசிஸ்டர் 1, ரெசிஸ்டர் 2, ரெசிஸ்டர் 3 அப்படின்னு சொல்லிட்டு அதே ஆட்டோமேட்டிக்காக அலோகேட் ஆகிடும். அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா கெப்பாசிட்டரில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பொலாரைஸ்டு கெப்பாசிட்டர், நான் பொலாரைஸ்டு கெப்பாசிட்டர் இந்த மாதிரி சிம்பிள்ஸ்லாம் உங்களுக்கு வந்து இருக்குது. அதை வச்சு தான் நீங்கள் வந்து ஈஸியாக கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். அடுத்து எல்இடி, ரெசிஸ்டர், பவர் ஃப்ளாக் வந்து கொடுக்க மறந்துடாதீங்க. அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா கனெக்டர். இந்த பவர் ஃப்ளாக் எது கொடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா ஸோ ப்ளஸ் மைனஸ் வந்து சிஸ்டருக்கு தெரியாது. ஸோ அதை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கோசம் தான் நம்ம பவர் ஃப்ளாக் வந்து கொடுக்குறோங்க. இதை வச்சு தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஸோ ஐடென்டிஃபை பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா விசிசி, சிவி, கிரவுண்டு, த்ரெஷ்ஹோல்டு, டிஸ்சார்ஜ், ட்ரிகர் பின்ஸு, சார்ஜ் பின் இந்த மாதிரி உங்களுக்கு பார்த்திங்கன்னா பின் இதெல்லாம் இருக்குது. ஸோ இந்த பின்ஸ் எல்லாமே நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 8 பின்ஸ்ன்னு இருக்குது. ஸோ ஃபஸ்ட் பின்னில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு டாட் வந்து கொடுத்துருவாங்க.
ஸோ இந்த 555 ஐசி வந்து நீங்கள் எடிட் பண்ணும்போது தான் ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணி சிம்பிள் எடிட்டர்னு ஒன்று இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணினாவே உங்களுக்கு வந்து இந்த சிம்பிள்ஸ் வந்து நீங்கள் பின்னோட்டில் வந்து எடிட் பண்ணிக்கலாம். நீங்கள் இந்த மாதிரி எடிட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கிமேட்டிக் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் ஃபுட் பிரிண்ட்டை தான் சூஸ் பண்ணிக்கோங்க. ஃபுட் பிரிண்ட்டை சூஸ் பண்ணிட்டு நீங்கள் எல்லா காம்பவுண்ட்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா, அங்கே நீங்கள் என்னென்ன காம்பவுண்ட்ஸ் ஸ்கிமேட்டிக்கில் கிளிக் பண்ணிங்கன்னா அந்த காம்பவுண்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைனாக வந்து வந்துடும். அதுக்கு எல்லாமே நீங்கள் ஃபுட் பிரிண்ட் தான் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா அலுமினியம் ஹைட்ரோலிட்டிக் கெப்பாசிட்டர். ஸோ இந்த பொலாரைஸ்டு கெப்பாசிட்டர் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் என்னுடைய மதர் போர்டுக்கு ஏற்ற மாதிரி நான் ஃபுட் பிரிண்ட் தான் சூஸ் பண்ணியிருக்கேன். இதில் ப்ளஸ் சைடு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ப்ளஸ்ன்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ மைனஸ் சைடு மைனஸ்ன்னு கொடுத்துருப்பாங்க. அதேமாரி தான் நம்ம ஒவ்வொரு காம்பவுண்டை சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கனெக்டர். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நான் ஹெடர் பின் கனெக்டர் வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். ஹெடர் பின்னில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஸோ மெயில் கனெக்டர், இந்த மெயில் கனெக்டர் தான் நம்ம வந்து சூஸ் பண்ணியிருக்குங்க. ஸோ இந்த ஹெடர் பின் சூஸ் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஸோ ஃப்ரண்ட் அண்ட் பாட்டம் வந்து பார்த்துக்கோங்க. இது வந்து பார்த்திங்கன்னா 1x2 2.54 mm தான் நான் சூஸ் பண்ணியிருக்கேன் வெர்டிக்கலில் வந்து. அதேமாரி தான் நீங்கள் ஒவ்வொரு காம்பவுண்ட் வந்து சூஸ் பண்ணிக்கணும். ஸோ இது வந்து ஜூம் இட் பண்ணாவே உங்களுக்கு வந்து வியூ ஆகும் பாருங்கள். இப்போ வந்து நான் ஃபுல்லாக இந்த ஸ்கிமேட்டிக் வந்து கரெக்டானு சொல்லிட்டு நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம இப்போ வந்து ஸ்கிமேட்டிக் எடிட்டர் எல்லாமே வந்து முடிச்சாச்சு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பிசிபி எடிட்டர் நம்ம போயிடுவோம். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா பிசிபி எடிட்டர். இந்த பிசிபி எடிட்டரில் உங்களுக்கு நான் காட்டுறேன் பாருங்கள். நான் கனெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துட்டேன். ஸோ ட்ராக் இன்க்ளூட் பண்ணி ஸோ ஃப்ரண்ட் காப்பர் பாட்டம் காப்பர் ரெண்டுமே நான் இன்க்ளூட் பண்ணி நான் வந்து கொடுத்துட்டேன். ஸோ இந்த ரெட் கலர் வியூ வந்து பார்த்திங்கன்னா இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஃப்ரண்ட் காப்பர். இதை நீங்கள் ஈஸியாக தானே டெலீட்னு கொடுத்தீங்கன்னாவே நார்மலாக ஒன்ஸ் கிளிக் பண்ணி உங்களுக்கு டெலீட் ஆகிடும். இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ட்ராக்லாம் வந்து கரெக்டாக பிசிபி சைஸ்லாம் வச்சு நம்ம வந்து கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். நான் எல்லா காம்பவுண்டுமே கனெக்ட் பண்ணிட்டேன். ஸோ ஃப்ரண்ட் கப்பருக்கு ஃப்ரண்ட் கப்பர், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒயாஸ். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஒயாஸ் இந்த எல்லோ கலர் இருக்கிறது தான். ஸோ ஃப்ரண்ட் அண்டு பாட்டம் ரெண்டுக்குமே கனெக்ட் பண்ணுறதுக்கு யூஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒயாஸு. இந்த ஒயாஸில் தான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பிசிபியோட டாப் அண்ட் பாட்டம் தானே கனெக்ட் பண்ணுவாங்க எல்லா பிசிபிலையும். ஸோ இந்த பிசிபி வந்து நான் ஃபைனலாக டிசைன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். வீடியோ ஸ்டார்டிங்லேயே உங்களுக்கு வந்து காட்டியிருப்பேன். ஒன் செகண்ட் இதில் என்னென்ன காம்பவுண்ட்ஸ் இருக்குது, இதில் த்ரூவல் காம்பவுண்ட் என்ன, எஸ்எம்பி காம்பவுண்ட் என்ன எல்லாமே நம்ம பார்த்துருவோம். பிசிபி நான் வந்து பிரிண்டட் சர்க்யூட் போர்டுன்னு சொல்லியிருக்கேன் நான். ஸோ இந்த பிசிபி டிசைன் நீங்கள் தான் பண்ணுறதுக்கு எவிடன்ஸாக வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நீங்கள் பண்ண ப்ராஜெக்ட் நேமை போட்டுக்கலாம். இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்பெனி நேம் வந்து மென்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ கஸ்டமர் வந்து நான் அவருடைய நேம் கேட்குறாங்கன்னா ஸோ அந்த நேம் வந்து நீங்கள் போடலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃப்ரண்ட் ஸ்க்ரீன் கொடுத்துக்காங்க. டெக்ஸ்ட்டில் வந்து கொடுத்துட்டு இப்போ டெக்ஸ்ட் வந்து நான் என்னுடைய நேம் வந்து சந்துரு. ஸோ நான் சந்துருன்னு டைப் பண்ணுறேன். ஸோ சந்துருன்னு டைப் பண்ணிவிட்டு சில் ஸ்க்ரீன் கொடுத்துட்டு என்னுடைய வந்து பார்த்திங்கன்னா ரிவர்ஸில் சென்டரில் ஸோ இந்த மாதிரி நம்ம இந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதேமாரி வித்து ஹைட்டு எல்லாமே நம்ம வந்து நினைக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா எனக்கு அப்படியே ரிவர்ஸ்லேருந்து இருக்குது. ஸோ அதை நான் ஒன்ஸ் கிளிக் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு சேஞ்ச் பண்ணுறோம் பாருங்கள். இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஆறுன்னு இருக்குது. ஆறுனா வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ரிவர்ஸு. ஸோ அதை ஒன்ஸ் நான் கிளிக் பண்ணிவிட்டு இப்போ பேக் சைடு வந்துன்னா சரி எனக்கு வந்து பார்த்திங்கன்னா நார்மல் வந்துடும். ஸோ ரெசிஸ்டர்னால் அதனுடைய லொக்கேஷன் வந்து பார்த்திங்கன்னா ஆர்னு தான் இருக்கும். ஸோ கெப்பாசிட்டர்னால் சின்னு தான் இருக்கும். டயோட்னா வந்து டின்னு தான் இருக்கும். மைக்குனா வந்து எம்கேன்னு தான் இருக்கும். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாண்டர்டு. கனெக்டர்னால் வந்து பார்த்திங்கன்னா ஜேன்னு தான் இருக்கும். டிரான்சிஸ்டர்னா கியூன்னு தான் இருக்கும். ஐசினா வந்து பார்த்திங்கன்னா யூன்னு இருக்கும். ஸோ ஃபைனலி வந்து பார்த்திங்கன்னா டிசைன் எல்லாமே பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இது எதனுடைய சர்க்யூட் நான் சொல்லிட்டு வீடியோ ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருக்கேன். ஸோ என்னுடைய நேம் வந்து பார்த்திங்கன்னா ஸோ அழகாக வந்து ப்ளேஸ் ஆகிடுச்சு. ஸோ இதேமாதிரி பிசிபி டிசைன் நீங்களும் பண்ணும்போது தான் நம்ம சேனலை லைக் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கைஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.